ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சால்டரிங் விக், டீசால்டரிங் விக் அப்படின்றத இது எப்படி யூஸ் பண்ணுறது, அண்ட் தென் இதில் வந்து எப்படி நம்ம ஈஸியாக ஃபாஸ்ட்டாக வந்து ஆல்ரெடி சால்டரிங் பண்ண திங்ஸில் வந்து நம்ம எப்படி நம்ம காம்பனண்ட் வந்து சேஃபாக வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்ற எல்லாத்தையும் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 1 மீட்டர் 2.5 mm வந்து இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10 to 20 rupees தான் வரும். ஸோ இது நம்ம சால்டரிங் பண்ணுற நிறைய பேருக்கு வந்து அதிகமாக யூஸ் ஆகும். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு பண்ண ப்ராஜெக்ட்டு. ஸோ இப்போ இதை வந்து நான் யூஸில் இல்லை. ஸோ திருப்பி நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நான் ஃபஸ்ட்லேருந்து கூட நான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ நான் இப்போ இதில் இருக்கிற எல்லா வயரையும் நான் வந்து ரிமூவ் பண்ணி முடிச்சுட்டு, ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி டீசால்டர் பண்ணி எடுக்கிறது, அண்ட் தென் நம்ம ஆல்ரெடி சால்டர் பண்ண ஒரு சில போர்டு, அதாவது பார்த்திங்கன்னா இன்பில்ட்டாக நம்ம காம்பனண்ட்டாக நம்ம வந்து வாங்குவோம் தெரியுமா, அந்த மாதிரி போர்ட்லேருந்தும் நம்ம வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்ட்டு எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நண்பர்களே. இப்போ நம்ம இதில் வந்து நம்ம டீசால்டர் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இதில் இருக்கிற வயர் எல்லாத்தையும் நான் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துறேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா ரெசிஸ்டர்ஸ், அப்புறம் வயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். ஆர்டினோ நானோ, அல்ட்ராசோனிக் சென்சர்ஸ் வந்து எல்லாத்தையும் வந்து இதில் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு தென் இது வந்து டீசால்டரிங் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ நம்ம எப்படி டீசால்டர் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி தான் நண்பர்களே, நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து டீசால்டரிங் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த காம்பனண்ட் மேலே இன்னும் கொஞ்சம் வந்து சால்டரிங் வச்சுக்கோங்க. இல்லைனா ஆல்ரெடி இருந்த சால்டரிங் மேலே நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அது வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து ஹீட் ஆகாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. இந்த ப்ராப்ளமை நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் மேலே இன்னொரு லேயர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை நீங்கள் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து திருப்பி வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து இது ஃபுல்லாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஹீட் வச்சு எடுப்போம். அண்ட் தென் நம்ம வந்து டீசால்டரிங் விக் இருக்குது பார்த்திங்களா, இந்த விக்கை வந்து நம்ம ப்ராப்பராக வச்சு க்ளீன் பண்ணி நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஸோ விக்கை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடி தள்ளிவிட்டு நீங்கள் வந்து இதில் வச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் இப்போ எப்படி ஈஸியாக ஒட்டுது பாருங்கள் ஆல்ரெடி இருக்கிற அந்த ஒரு சால்டரிங்கு. ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம அந்த அல்ட்ராசோனிக் சென்சாரியோ இல்லைனா நம்ம அந்த சர்க்யூட் போர்டையோ நம்ம வந்து ஈஸியாக நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இப்போது இதில் வந்து எப்படி எடுக்கிறேன் அப்படின்ற வீடியோவை பார்த்துக்கோங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு சர்க்யூட் போர்டில் வந்து ஒரு பிளாஸ்டான கெப்பாசிட்டர் டீசால்டர் பண்ண வீடியோ எடுத்தேன். பட் ஆக்சுவலாக பாஸ் பண்ண வீடியோவை திருப்பியும் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதனால் இப்போ இதை ரிமூவ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து எப்படி இதெல்லாம் ரிமூவ் பண்ணோம் அப்படின்றத உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னுமே நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த டீசால்டரிங் விக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த டீசால்டரிங் விக்குன்னு இல்லாமல் சால்டரிங் பம்புன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம எப்படி வந்து இதில் வந்து நம்ம வேறு ஒரு ஆர்டினோ நானோ வந்து நான் இந்த சர்க்யூட் போர்ட்லேருந்து எப்படி எடுக்கிறது அப்படின்றத நான் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு சால்டரிங் ஸ்டாண்டு மாதிரி எதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்கிட்ட அதெல்லாம் இல்லாதனால நான் ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சுட்டு அதை லைட்டாக வந்து மாட்டி வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த போர்டை வந்து அந்த டீசால்டரிங் விக்கோட வச்சு நீங்கள் வந்து ஹீட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நண்பர்களே, உங்களுக்கு வந்து வரலை அப்படின்னாலும் நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து பேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து மெல்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நான் சொல்கிறேன். ஸோ இதை நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம போர்டு எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மொத்த போர்டையும் வந்து க்ளீன் பண்ண முடியும். ஸோ அதாவது நம்ம ஒரு காம்பனண்ட் எடுத்ததுக்கப்புறம் இந்த காம்பனண்ட்டில் வந்து ஹோல் இருக்காது. ஸோ அந்த ஹோலை வந்து எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்றதையும் இந்த டீசால்டரிங் விக்கை யூஸ் பண்ணியே நம்ம பண்ணலாம், இல்லை டீசால்டரிங் பம்பை யூஸ் பண்ணோம் நம்ம பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து டீசால்டரிங் பண்ணி எடுக்க சொல்ல உங்களுக்கு அந்த காம்பனண்ட் வந்து போயிடக்கூடாது, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இடத்த வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் எடுத்து முடிச்சு காம்பனண்ட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதை எப்படி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் அது மேலே வச்சு நீங்கள் லைட்டாக வந்து தேய்ச்சிங்க அப்படின்னாலே போதும். உங்களுக்கு அது மேலே இருக்க எல்லா வேஸ்டேஜ் பார்ட்ஸும் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து போயிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து நார்மலாக வந்து வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, நமக்கு இப்போ பர்ஃபெக்டாக வந்து க்ளீன் ஆகிடுச்சு. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலுக்கு எப்பவுமே வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நன்றி நண்பர்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அண்டில் சைனிங் ஆஃப் டாடா பை பை, see you.